ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாரியோ vlogs. இன்னைக்கு லேடிஸ்க்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன முக்கியமான வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? ஷைவே ஆப்பில் எனக்காக நான் கொஞ்சம் ப்ராஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்ல, நிறைய லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரா அப்படின்றது நம்ம பெண்களுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கேர்ள்ஸ் நிறைய பெண்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி போடுறாங்க. பட் அப்படி இருந்தும் ஒரு சில பேருக்கு இந்த அவேர்னஸ் இருக்க மாட்டுது. நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ப்ரா எப்படி சூஸ் பண்ணி போடுறது அப்படின்றது தெரியல கொஞ்சம் பேருக்கு. ஸோ நான் எனக்கு எப்படி சூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம பாடி க்ரோத் ஆகிற டைம்லேருந்தே நம்ம கவனமாக நம்மளோட ப்ரா சைஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளோட ப்ரா சைஸை தெரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா, வாங்கி வியர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக ட்ரெஸ் வாங்குவாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், நிறைய ட்ரெஸ் வாங்கி வைப்பாங்க. ஆனால் உள்ளே போடுற இன்னர் வியருக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. உள்ளே போடுறது தானே, வெளியே என்ன தெரியவா போகுது அப்படின்றதுனால நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கு வாங்க மாட்டாங்க. பட் அப்படி வாங்காமல் இருக்கிறதுனால நம்ம நிறைய காசு போட்டு வாங்குகிற ட்ரெஸ்ஸுமே கூட அழகாக எடுத்து கொடுக்காது, நல்லா இருக்காது. நிறைய பேர் வெறும் நம்மளோட பாடி சைஸ் மட்டும் பார்த்து வாங்கிடுவாங்க. கப் சைஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ப்ரெஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கப் சைஸ் வாங்காமல் நார்மலாக பாடி சைஸ்க்கு மட்டும் ஏற்ற மாதிரி வாங்கி போடுறதுனால என்னாவும் அவங்களோட ஸ்கின்லாம் கொஞ்சம் பல்ஜாகி வெளியே வரும். அந்த ப்ராவை விட்டு வெளியே வரும். அது கொஞ்சம் அவங்களுக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வெளியில் அவங்களுக்காக அழகாக செலக்ட் பண்ணி வாங்கி போடுற அந்த ட்ரெஸ்ஸுமே அழகாக எடுத்து காமிக்காது, நல்லா இல்லாமல் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்குமே. ஸோ நம்மளோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரா சைஸ் சூஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரா சைஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அவங்களுக்காக ஷைவே ஆப்பில் ஃபைண்ட் யுவர் ஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா ப்ரா சைஸ் கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்மளோட பஸ்ட் சைஸும் பேண்ட் சைஸும் மெஷர் பண்ணி நம்ம அதில் போட்டோம் அப்படின்னா நம்மளோட கரெக்டான ப்ரா சைஸ் அது ஷைவே ஆப்பில் ஷோ பண்ணும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும் ஷைவேல. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். நான் என்னென்ன ப்ராடக்ட் ஷைவேல வாங்கியிருக்கேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ப்ரா நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ப்ராட் ஸ்ட்ராப் பேடட் ஒயர் ஃப்ரீ ப்ரா. இதோட நேம்க்கு ஏற்ற மாதிரியே இதோட ஸ்ட்ராப்லாம் பாருங்கள், நல்ல ப்ராடாக இருக்குது, சூப்பராக. அண்ட் இதோட ஃபேப்ரிக்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இது நம்ம டெய்லி வியருக்கு சூப்பராக இருக்கும். டெய்லி யூசேஜ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட கப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். எந்த ஒரு ஸ்பில்லேஜும் இருக்காது. நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக நம்மளோட பாடிக்கு கவரேஜ் கொடுக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா நம்மளோட பாடிக்கு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு வேலை பத்தலை அப்படின்னா பாருங்கள், ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் ஆகுது. இது நம்மளோட டெய்லி வியர்ஸ்க்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெய்லி கூட நம்ம போட்டு போகலாம். எஸ்பெஷலி டிஷர்ட்ஸ்க்கு அதுக்கெலாம் போட்டால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் பேடட் ஒயர்டு ஃபுல் லேஸ் டிசைனர் ப்ரா. இதோட நேம்க்கு ஏற்ற மாதிரியே நல்ல டிசைன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், இதில் குட்டியாக கல் ஸ்டோன்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு எதுவும் டிசைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ளே குத்துமோ அப்படின்லாம் பயப்பட வேணாம். நல்லா சாஃப்டாக, உள்ளேயும் நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க, வெளியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது சைட்லேயும் பாருங்கள், நல்ல சாஃப்ட் கிளாத் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபுல்லாகவே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இதில் நம்ம ஸ்ட்ராப் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராப் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பாருங்கள் ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். வித்தவுட் ஸ்ட்ராப்பும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸோ இல்லை ஷோல்டர்ஸ் தெரிகிற மாதிரி எதனா ஒரு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் நம்மளோட ஸ்ட்ராப் வந்து ப்ரா ஸ்ட்ராப்லாம் தெரியும்ல. ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை மாதிரி ப்ராஸ் வந்து சூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்ட்ராப் போட்டுக்கலாம், ஸ்ட்ராப் இல்லைனாலும் நம்ம வந்து இதை வியர் பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பேடட் எவ்ரிடே ப்ளஞ்ச் ப்ரா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளோட டெய்லி வியர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இதோட கப் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல கவரேஜ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து சைடில் எதுவும் ஸ்பில்லேஜ் ஆகாத மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நம்மளோட ப்ரா உள்ளவே வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இது இருக்கும். எந்த ஒரு ஸ்பில்லேஜும் இதில் இருக்காது. அண்ட் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்குது. இந்த கீழே நம்மளோட சப்போர்ட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. அண்ட் நல்ல வி ஷேப்பில் டீப் வி ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரே பாட்டம் என்சர்க்கிள்டு மவுல்டட் எவ்ரிடே ப்ரா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடிக்கு நல்லாவே ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், நம்மளோட பிரெஸ்ட்டுக்கு நல்லாவே ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். எந்த ஒரு ஸ்பில்லேஜும் வந்து சைடில் இருக்காது. இது இருக்கிறதுனால ஃபுல் கவரேஜ் ஆகிடும் நம்மளோட பாடி. சைட் சப்போர்ட் நல்லாவே இருக்குது இதில். ஸோ அதனால் எந்த ஒரு ஸ்பில்லேஜ் வந்து இருக்காது இதில். நம்மளோட பிரெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்து கொடுக்கும் இது. ஸோ நம்மளுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும் இது. இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும். நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்கள். மொத்தமாகவே நம்மளுக்கு நல்ல ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள்ஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து சைட்லேயே ஆகட்டும் கீழே ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எந்த ஒரு ஸ்பில்லேஜும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரா வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மோல்டட் ஃப்ளோரல் லேஸ் ப்ரா. இதில் வந்து பேடட் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப பேடடில் வந்து நான் ஃபுல்லாக ஹெவி பேடட் மாதிரிலாம் வாங்கினேன். இதுலேயே வந்து எல்லாத்துலேயுமே வந்து லைட்டாக தான் இருக்கும் பேடடு. நம்மளுக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. அண்ட் வெளியில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பிளாக்கு. இதோட லேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பராக சாஃப்டாக இருந்தது. கீழேயும் வந்து நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. லேஸ் வச்சு பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்மளுக்கு நல்லாவே சப்போர்ட் இருக்குது கீழேயும் வியர் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஸ்டோன் வச்சு ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராப் வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஸ்ட்ராப் வேணாம் அப்படின்னா நம்ம ரெண்டு சைடுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரா வந்து எனக்கு நான் வாங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்தோன்னுமே. ஸோ அதனால் நான் வந்து வாங்கிட்டேன். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எம் ஃப்ரேம் ஹை சப்போர்ட் மினிமைசர் ப்ரா. இது வந்து வியர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து பாடி ஹக்கிங் கம்ஃபர்ட் இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு ஸ்பில்லேஜ் ஆர் பல்ஜும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மேலே ஒரு மாதிரி பல்ஜாக இருக்க மாதிரியோ இல்லை சைடில் ஸ்பில்லேஜ் இருக்க மாதிரியும் இல்லாமல் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாடி ஹக்கிங் கம்ஃபர்ட்டோட சப்போர்ட் வந்து இது கொடுக்கும். கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லிஃப்ட் பண்ணி நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கீழேயும் நல்ல லென்த்தாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேடட் தான். பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்மளுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி லென்த்தாக இருக்கும். அண்ட் இதுலேயும் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. நான் இது வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். மொத்தம் நான் வந்து 6 ப்ராஸ் வாங்கினேன். ஸோ எனக்கு 6 ப்ராஸ்க்கு வாங்கினதுனால எனக்கு 2 பேண்டிஸ் ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ இந்த ஆஃபரில் தான் நான் வந்து வாங்கினேன். ஷையவே ஆப்பில் வந்து எப்பயுமே நம்மளுக்கு வந்து ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சீசனில் தான், இந்த டைமில் தான், இந்த பீரியடில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக நான் வந்து ஷையவில் தான் வாங்கிட்டுருக்கேன். எப்போ போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே சரி நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தாராளமாக போயிட்டு ஆஃபர்லேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச ப்ராஸை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். அதை நான் இப்போ காமிச்சதுலேயே வந்து பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ப்ராஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு. லேஸ் ப்ரா, பேடட் ப்ரா, ஸ்போர்ட்ஸ் ப்ரா, எம் சைஸ் ப்ரா, மினிமைசர் ப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ப்ராலி. ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எது வேணும் அப்படின்றது நம்மளே வந்து செலக்ட் பண்ணி சூப்பராக வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஷையவேல வந்து பார்த்திங்கன்னா ப்ராஸ் மட்டும் இல்லை, பேண்டீஸும் இருக்குது.
ஷேப் வியர்ஸும் இருக்குது. ஷேப் வியர்லேயே வந்து சாரீ ஷேப் வியர் இருக்குது. அண்ட் நம்மளோட தொப்பை குறையணும், தொப்பை தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஷேப் வியர்ஸும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே, நான் வந்து எனக்காக வாங்கியிருந்த ப்ராஸ் ப்ராடக்ட்லாம் வந்து உங்ககிட்ட காமிச்சேன். அண்ட் கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரில் கடையில் போய் வாங்குறதுக்கு கூச்சமாக இருக்கும். அங்கே போய் எப்படி போட்டு பார்த்து வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு சங்கோஜமாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷையவே ஆப்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் வாங்கி போட்டு பார்த்து உங்களுக்கு ஒரு வேளை செட் ஆகலை இல்லை ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிட்டர்னும் பண்ணிடலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் திரும்பி எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம் வேறு ஒரு ப்ராடக்டை. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் இன்னர்வியர் பர்ச்சேஸ் பண்ணுறதுல தி பெஸ்ட் ஆப் வந்து ஷையவே. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்குலாம் கூட நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப் இன்னர்வியர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் 15 டேஸ் வரைக்குமே கழிச்சு கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். 15 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னோட ப்ராஸில் எதனா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் ஷையவேல வாங்கும்போது கீழே தெரியுற என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே நான் ஷேர் பண்ண நினச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.